வணக்கம். இந்த வீடியோவில் நாளை 5/5/2026 மூத்த குடிமக்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள ஓய்வூதியர்கள் சார்ந்து முக்கிய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இது சார்ந்த விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் தாயுமானவர் திட்டம் சார்ந்து முக்கிய பங்கு வகித்து வருகிறது. வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய நலிவுற்றோர், ஆதரவற்ற முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டோர் ஆகியோருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார ஆதரவு உட்பட பல்வேறு உதவிகளை வழங்குவதன் மூலம் பயனாளிகள் தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கான வாய்ப்புகளை இத்திட்டம் உருவாக்குகிறது. இத்திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம் அத்தியாவசிய பொருட்களை நேரடியாக பயனாளிகளுடைய இல்லத்திற்கு கொண்டு சென்று வழங்கும் சேவை அமைந்திருக்கிறது. இதன் மூலம் உதவி தேவைப்படுவதற்கு சிரமமில்லாமல் அரசு நலன்கள் கிடைக்கும். இந்த நிலையிலே மே மாதத்திற்கான தாயுமானவர் திட்ட பொருட்கள் விநியோகம் சார்ந்து கூட்டுறவுத்துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி மே மாதம் 5ஆம் தேதி மற்றும் மே மாதம் 6ஆம் தேதிகளில் பயனாளிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த விநியோகம் தாமதமில்லாமல் திட்டமிட்டபடி செயல்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் அரசு செயல்பாடுகள் அனைத்தும் இந்த விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு தாயுமானவர் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் விநியோகம் நடைபெறக்கூடிய போது எந்த விதமான அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்களிடமிருந்தோ அல்லது அரசியல் கட்சிகளிடமிருந்தோ எந்த விதமான புகாருக்கும் இடமளிக்காத வகையில் இந்த செயல்முறை இருக்க வேண்டும். ஒவ்வொரு அதிகாரியும் தங்களது பொறுப்பை உணர்ந்து தகுதியான பயனாளிகளுக்கு சரியான நேரத்தில் உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். இத்திட்டம் மிக நலிந்த பிரிவினர் வாழ்க்கையினை மாற்றும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதால் அதனுடைய செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை, நேர்மையான அணுகுமுறை மிகவும் அவசியம். தேர்தல் காலமாக இருந்து வந்தாலும் மக்களுக்கு வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள் இடையூறு இல்லாமல் தொடர வேண்டும் என்பது அரசுடைய உறுதியான நிலைப்பாடு. இதனால் தாயுமானவர் திட்டம் தேர்தல் நேரத்திலும் தடையில்லாமல் செயல்படுத்தப்படுவது பயனாளர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அரசு மீது மக்களின் நம்பிக்கை வலுப்படுத்தவும் இந்த முயற்சி சமூக நலத்தின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒருமுறை உணர்த்துகிறது. இத்திட்டம் உண்மையில் உதவி தேவைப்படுவோரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய முயற்சியாக திகழ்கிறது. திட்டத்தின் பயன்கள் முழுமையாக மக்களிடம் சென்றடைய அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுவது அவசியம். இதன் மூலம் ஒரு சமத்துவமான மற்றும் ஆதரவான சமூகத்தை உருவாக்கும் நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். அதன்படி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தாயுமானவர் திட்டத்தின் கீழே ரேஷன் பொருட்கள் மே மாதம் 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதியில் வீடுகளுக்கு சென்று வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.